அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் ரம்யா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கொஷின்ஸும் பேசிக் டீட்டெயில்ஸும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஆவரேஜ் ரிலேட்டடான சம் பார்த்துருப்போம். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நான் பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பர்சன்டேஜ்னால் என்ன, சதவீதம், அதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். காமனாக வந்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இந்த மாதிரி சிம்பிளில் நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கிறது வந்து 1/100 அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? இப்போ 25% அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா 25/100 அப்படிங்கிறது தான் பர்சன்டேஜில் நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து இன்னொன்று என்ன சொல்வோம், பார்ட்டுனா ஒரு பகுதி அப்படின்னு சொல்வோம். இப்போ வந்து ஒரு ப்ரெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து முழுசாக இருக்கிறதுனால இது 100% இருக்குது. ஸோ இதிலேருந்து ஒரு 30% மட்டும் நமக்கு தேவைப்படுது. 30% நம்ம எடுத்து கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிற இடத்துலையும் நம்ம பர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ணோம். உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அடுத்தது பாருங்கள். ஸோ லிட்டர்ஸில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பவுலுக்குள்ளே 80 லிட்டர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 80 லிட்டர்ஸில் ஒரு 10 லிட்டர்ஸ் மட்டும் எனக்கு தேவைப்படுது. 10 லிட்டர்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அதை நம்ம எப்படி எழுதுவோம்? 10% ஆஃப் 80 லிட்டர் அப்படிங்கிறது தான் நம்ம எழுதுவோம். ஓகேவா? ஸோ இதில் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது /100, ஆஃப் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? இதை 10/100 × 80 அப்படின்னு நான் எழுதுவேன். ஸோ இதை நம்ம அடிச்சிடலாம். 0 அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா 8 லிட்டர் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகே, இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன் பர்சன்டேஜ் ரிலேட்டடாக. இப்போ காமனாக எப்படி பர்சன்டேஜை வந்து நம்ம டினோட் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஆஃப் அப்படிங்கிறது, ஆஃப் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்வோம்? 1/2 × 100 அப்படின்னு நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா 50% இதுதான் கிடைக்கும். உங்களுக்கே தெரியும் 1/2 அப்படிங்கிறது 100ல் பாதி அப்படிங்கிறது 50% தான். இங்கே பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதுனால 100 மடங்காக தான் நம்ம எடுத்து கன்சிடர் பண்ணணும் எந்த ஒரு வேல்யூவும். ஸோ 1/3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சேம் அதே மாதிரி தான். 1/3 × 100 அப்படி போட்டிங்கன்னா இது வந்து பாயிண்ட் வேல்யூஸில் வரும். 33.33 அப்படிங்கிறது வரும். ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு 33.34 அப்படின்னு கூட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்கள். 1/4 அப்படிங்கிறது எப்படி டினோட் பண்ணுறோம்? 1/4 அப்படிங்கிறது கால் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இதை 100ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாக்கா 25% நமக்கு கிடச்சிரும். ஸோ ஓகேவா? இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து 3/4% அப்படிங்கிறது ஸோ சேம் அதே மாதிரி தான். 3/4 × 100 அப்படின்னு எழுதுனீங்கன்னா 75% நமக்கு கிடச்சிரும். ஓகே, அடுத்தது 1/8 அப்படிங்கிறது இப்படி கேட்டாலும் 1/8 × 100 அப்படின்னு தான் எழுதுவோம். ஸோ இதை நம்ம அடித்தோம் அப்படின்னாக்கா 12.5% அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகே, பேசிக் இன்ஃபர்மேஷன் பர்சன்டேஜ் பற்றி நான் சொல்லிட்டேன். இந்த ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரிக் வந்து அதாவது எக்ஸாமில் கேட்குற கொஷின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் ஆகும். 10% ஆஃப் 260 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஷார்ட்கட்டில் எப்படி போடுறது, நார்மலாக நீங்கள் ஃபார்முலா மெத்தடில் போடுறது எப்படின்னு சொல்லிடுறேன். ஃபார்முலான்னு இதில் எதுவுமே கிடையாது. பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100ஆல் மல்டிபிள் பண்ணுவீங்க, அப்படி ஒரு பாசிபிள் இருக்கும். அப்படி இல்லைன்னா 1/100, 100ஆல் டிவைட் பண்ணுவீங்க. இது ரெண்டு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபார்முலான்ட்டு இதில் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ 10% ஆஃப் 260 அப்படிங்கிறது வந்து நாம் 10 /100 × 260. இதில் வந்து ஆஃப் அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷனாக தான் டினோட் பண்ணும். இது வந்து 0 அடிச்சிடுங்க. இந்த 0 அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இங்கே 26 அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ நமக்கு இப்படி கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். ஸோ அப்படி இல்லை, உங்களுக்கு வேறு மாதிரி மெத்தட் வேணும் அப்படின்னாக்கா இப்போ கொடுத்துருக்க வேல்யூ பாருங்கள், 260 அப்படிங்கிறது தான் 10% அப்படிங்கிறது. ஸோ கொடுத்துருக்க வேல்யூவில் இந்த சைடில் இருந்து தான் இலக்கங்கள் வந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னாக்கா இது 10%. அப்போ 26 அப்படிங்கிறது தான் இந்த 260யோட 10% வேல்யூ. ஓகேவா? ஸோ இதுவே 1% அப்படின்னாக்கா நீங்கள் /100 பண்ணுவீங்க. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இதில் 1% அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ அது 2.6 அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து 1% அப்படிங்கிறது அர்த்தம்.
அடுத்த கொஷினில் என்ன பார்க்குறோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பெரிய வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, இதோட 10% என்ன அப்படின்னு அவங்க கேட்டாலும் ஸோ சேம் அதே தான் 65494 அப்படிங்கிறது எழுதுறீங்க. அதில் வந்து 10%ன்னு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. இதுதான் 10% இந்த வேல்யூவோடது. ஓகேவா? ஸோ அப்படி இல்லை முன்ன வந்து 100ஆல் நான் மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த வேல்யூ 10/100 இன்ட்டு கொடுத்துருக்க வேல்யூ 6549794 அப்படிங்கிறத நீங்கள் அடித்து கூட கண்டுபிடிக்கலாம். இது கஷ்டமாக இருக்கும், அதனால தான் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க, அது 10%ஆக நமக்கு வேல்யூ கிடச்சிட்டோன்னு நான் சொன்னேன். ஓகேவா? தேர்டு கொஷின் பாருங்கள். 20% ஆஃப் 350 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு 10% எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ 10% அப்படிங்கிறது நீங்கள் 350ல் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. 35 அப்படிங்கிறது தான் 10% நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ 20% எப்படி கண்டுபிடிப்பீங்க? 10% இன்ட்டு 2 போட்டிங்கன்னா அது 20 ஆகிடுது இல்லையா? அப்போ 35 இன்ட்டு 2 நீங்கள் போட்டிங்கன்னா 70 அப்படின்னு கிடச்சிரும். இதுதான் 20%. இப்போ கிளியர் ஆகிடுச்சிங்களா உங்களுக்கு? இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்த கொஷினும் பார்த்தலாம். நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான் 693யோட 1% என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1% அப்படிங்கிறதால நம்ம 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சாக்கா 1% கிடச்சிரும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா நீங்கள் 100ஆல் டிவைட் பண்ணி அந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணாலும் கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 5th கொஷின் பாருங்களேன். 40% ஆஃப் 260. ஸோ 40% எப்படி கண்டுபிடிப்பீங்க? 10% கண்டுபிடிச்சி அதில் வந்து 4 நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 40% உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ 10%ங்கிறது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 26 அப்படிங்கிறது கிடச்சிடும். இதை 4ஆல் நீங்கள் மல்டிபிள் பண்ணிவிடுங்க. 4ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 104 அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் 40%. ஓகே, இந்த மாதிரி நம்ம ரவுண்டட் வேல்யூஸாகவே பார்த்துட்ருக்கோம். இப்போ 39% அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி நீங்கள் போடுவீங்க? இப்போ தான் இந்த வேல்யூக்கு நம்ம 40% கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 40%லேருந்து 1% நம்ம மைனஸ் பண்ணால் 39% கிடச்சிருமா நமக்கு? ஸோ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 104 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. 1% இதில் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 260லேருந்து. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 2 டெசிமல் பாயிண்ட் வந்து தள்ளி புள்ளி வச்சுட்டிங்கன்னா கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ 2 டெசிமல் பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னாக்கா 2.6 அப்படிங்கிறது கிடைக்கும். இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். மைனஸ் பண்ணிங்கன்னா 101.4 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். 39%க்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இந்த கொஷின்லேயே வந்துட்டு 33% வந்து 260 கண்டுபிடிங்க அப்படின்னும் அவங்க கேட்கலாம். சரிங்களா? இதை எப்படி நீங்கள் பிரித்து கண்டுபிடிப்பீங்க? இந்த பர்சன்டேஜை 60% கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் 33% நீங்கள் ஆட் பண்ணால் போதும், 33வை கண்டுபிடிச்சலாம். 6% எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? 10% கண்டுபிடிச்சி 6ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3% அப்படிங்கிறத 1% ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் 3ஆல் மல்டிபிள் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 63% உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம பார்த்துலாம். ஸோ ஒய்யின் 56% 182னா ஒய்யோட மதிப்பு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இது வெறு சிம்பிள் தான். ஒய் கொடுத்துருக்காங்களா, இதோட 56% அப்படிங்கிறத டிவைட் பை 100ல் தான் நம்ம எழுதுவோம். இது 182 அப்படின்னு இருக்குது. ஸோ ஒய் தான் நமக்கு தேவை, அதை இங்கே வைங்க. 182 இன்ட்டு 100 அப்படிங்கிறது போயிடும். ஸோ டிவைட் பையில் 56 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா மேலே இருக்கிறத மல்டிபிள் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு 1300 டிவைட் பை 4 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அகைன் வந்து அடிச்சிடுங்க. 325 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? 7th கொஷின் பாருங்கள். 336 கிலோவில் 42 கிலோ எவ்வளோ சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 336 கிலோ இருக்குது. ஸோ அதில் வந்து 42 கிலோ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இதில் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின் நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இவ்வளோ இந்த ப்ரீவியஸ் சம்மில் என்ன பார்த்தோம்? இப்போ 50%ன்னு கொடுத்துட்ருப்பாங்க. நம்ம 50 டிவைட் பை 100 அப்படிங்கிறது எழுதிடுவோம். நமக்கு தெரியும், ஏன்னா அவங்களே பர்சன்டேஜ்னு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் பர்சன்டேஜ் எதுவுமே கிடையாது. அதாவது இதில் வந்து பர்சன்டேஜே கிடையாது, நாம் தான் அந்த பர்சன்டேஜை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி சம்க்கெலாம் பார்த்திங்கன்னா
ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா A/B × 100 அப்படிங்கிறது தான். நான் ஆல்ரெடி சொன்னேன். 1% வந்து 100 மல்டிபிள் ஆகும், இல்லைன்னா டிவைட் ஆகும் அப்படிங்கிறது மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ஃபார்முலா கிடையாது. ஓகேவா? கொடுத்துருக்கிறது என்னன்னு பாருங்கள். 42 kg 42 kgயில் 336 kgயில் 42 அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. ஸோ ஓகேவா? இதை அடிச்சிடுங்க. அடிச்சிங்க அப்படின்னாக்கா 100/8 அப்படிங்கிறது கிடைக்கும். பாயிண்ட் வேல்யூஸ் தான் வரும். 12.5% அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். இந்த 8th கொஷின் பாருங்கள். இது கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் தான் எக்ஸாமில். 15% ஒய் என்பது 21% Z என்றால் 12.5% ஒய் என்பது ஜட்டின் எந்த பர்சன்டேஜுக்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான் இந்த கொஷின். இப்போ பாருங்கள், இது ஒய் அப்படிங்கிறத எடுத்துப்போம், இங்கே ஜட் அப்படிங்கிறத எடுத்துப்போம். 15% வந்து 21%க்கு ஈக்குவலாக இருக்குது ஜட்டோட வேல்யூ. இப்போ 12.5% அப்படிங்கிறது ஒயில், ஜட் அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியாது, கொஷின் மார்க் அப்படி தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதை அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இங்கே கொஷின் மார்க் இருக்கும், இங்கே 15 அப்படிங்கிறது இருக்கும், இங்கே 21, இந்த 12.51 அப்படிங்கிறது இங்கே வந்துடும். ஸோ கொஷின் மார்க் இங்கே வைங்க, இதுதான் நமக்கு தேவை. அது ஜெட்டோட வேல்யூ 21 × 12.51, சாரி அது 51 தான் சொல்லணும், 15 அப்படிங்கிறது கீழே வந்துடும். ஸோ இதை 5 டைம் அடிச்சிடலாம், இங்கே 7 டைம் 3ஆல் அடிக்கலாம் பாருங்கள். ஸோ மீதி இருக்க வேல்யூ நீங்கள் மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கொஷின் மார்க்கோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது, 17.5% அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். ஓகே, இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். இது ஈஸியாக தானே இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன, 12.5% ஆஃப் ஒய் என்பது 17.5% ஆஃப் ஜெட் அப்படிங்கிறதுக்கு தான் ஈக்குவல். ஓகேவா? அடுத்த கொஷின் பார்த்தலாம். ஸோ கோதுமையை விட அரிசியின் விலை 30% குறைவாக இருந்தால் கோதுமையின் விலை அரிசியை விட எவ்வளவு சதவீதம் அதிகம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து கோதுமை அரிசி அப்படிங்கிறது 2 கொடுத்துருக்காங்க. அது 2தோட விலையும் நமக்கு தெரியாது. ஆனால் வந்து கோதுமையோட விலை வந்து அரிசியின் விலையை விட 30% கம்மி அப்படிங்கிறது மட்டும் நமக்கு ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி தான் பண்ண போகிறோம். அப்போ கோதுமை அப்படிங்கிறது நம்ம வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது பர்சன்டேஜ் அப்படிங்கிறதால சதவீதம்னு கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். நாம் வந்து 100ஓட மடங்காக தான் எடுத்துக்க போகிறோம். அப்போ வந்து 100 ரூபீஸா அப்படின்னு நம்ம இனிஷியலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ரைஸ் வந்து எவ்வளோ அரிசி அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ 100லேருந்து நாம் 30% கம்மி அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இதை நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 70ங்கிறது கிடைச்சிடும். இதுதான் ஓகேவா? ஆனால் நமக்கு வந்து கோதுமையின் விலை வந்து அரிசியை விட எவ்வளவு சதவீதம் அதிகம் இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது வந்து 100ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் கிடைக்கும்ன்ட்டு. கோதுமையோட விலை வந்து 100/70 அப்படின்னு கிடச்சிருக்குது. × 100 போடுங்க. ஸோ நமக்கு வேல்யூ கிடச்சிரும். 0 அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இங்கே 1000 மேலே இருக்கும், கீழே 7 அப்படிங்கிறது இருக்கும். இந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் அப்படியே அடித்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 142.85% அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேவா? ஸோ நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ வந்து 142.85 அப்படிங்கிறது கிடச்சிருக்கோம். ஸோ நம்ம இனிஷியலாக வந்து கோதுமையோட விலை 100 ரூபான்னு எடுத்திருக்கோம். ஸோ அதிலேருந்து மைனஸ் பண்ணால் தான் ஒரிஜினல் வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை நான் விட்டுட்டேன். ஓகே, அகைன் சொல்லிடுறேன். இந்த வேல்யூவை 100%லேருந்து மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 42.85 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ வந்து 42.85 அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஓகே, 10வது கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி கேட்கலாம், அதனால் நான் கொடுத்துருக்கேன். ஒரு நாளில் 3 மணி நேரத்திற்கான சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு நாளில் எத்தனை மணி நேரம்னு தெரியும், 24 மணி நேரம். ஓகே, 3 மணி நேரத்துக்கு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சதவீதம் எதுவும் தெரியாது, நாம் தான் கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக 100 மல்டிபிள் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நீங்கள் இதை அடித்து எடுத்துடலாம். இங்கே 8 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ 100/8 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை நீங்கள் அடித்து சுருக்கினீங்கன்னா 12 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் வேல்யூவா. ஓகேவா? ஆப்ஷனில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஆன்சர் நம்ம கொண்டு வந்துடலாம்.
இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி எக்ஸாமில் கேட்ட கொஷின்லாம் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு நியூவாக இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.